Lovely to meet you. I'm Hannah. This is my YouTube channel, Hannah Stories. Cloud Angel Part 1, Part 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு Part 3க்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். Part 2ல் வந்து எப்படி முடிஞ்சுது அப்படின்னா, ஜெனா வந்து ஜென்னை பார்க்குறதுக்காக கடலுக்கு போனானா இல்லையா அப்படிங்கிறது. வாங்க நம்ம Part 3க்கு நம்ம போகலாம். ஜெனா வந்து என்ன பண்ணுறான், நைட்டு யோசிச்சுட்டு மார்னிங் நடுக்கடலுக்கு போகிறதுக்கான எல்லா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஃபுட் அண்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து ஒரு ஷிப்பில் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறான். அப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து கடலுக்கு போகிறதுக்காக அவன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஜேர்னியை வந்து தொடங்குறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ கிரேஸ் அங்கேருந்து வரா. கிரேஸ் அங்கேருந்து வந்துட்டு, என்ன ஜெனா நீ எங்கே போகிற அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜெனா சொல்கிறான், இல்லை சும்மா ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படிதான். அதுக்கு கிரேஸ் சொல்கிறா, எனக்கு தெரியும் உனக்கு கடல் வந்து எவ்வளோ பிடிக்கும், அதே மாதிரி வானம் எவ்வளோ பிடிக்குங்கிறது எனக்கு ரொம்பவும் தெரியும். ஆனால் ஜென்னா, உன்னோட சேஃப்டிக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நீ இப்படி தான் போகிறேன்னு சொல்லிட்டு 3 நாளாக உன்னை நான் தேடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீ என்ன பண்ணு, நீ தயவு செஞ்சு நீ போக வேணாம். அப்படியே நீ போகிறதா இருந்தாலும் தனிமையாக போகிறதுக்கு உனக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் உன்னோட அம்மா இல்லை தான், இருந்தாலும் உன்னை பாதுகாக்கிற உன்னை பாதுகாக்கக்கூடிய அந்த கடமை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு இந்த 2 கார்டியன்ஸை வந்து நீ உன் கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜெனா சொல்கிறான், இல்லை உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, நான் வந்து இந்த மாதிரி தனிமையாக தான் இருக்கணும். நான் வந்து தனிமையாக தான் என்னுடைய நாட்களை வந்து செலவு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்காக இந்த கார்டியனை நீங்கள் அனுப்புகிறீங்க, கண்டிப்பாக இவங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஜெனா வந்து சொல்கிறான். அதுக்கு ஓரன் வந்து பக்கத்துலேருந்து சொல்கிறான். ஓரன் வந்து யார், நம்ம கிரேஸோட அஃபேர் பண்ணுற அந்த ஆள். அதுக்கு அவன் வந்து சொல்கிறான், போனால் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிற மாதிரி மெதுவாக நம்மளுடைய கிரேஸோட காதில் சின்னமாக கிசுக்கிறான். அதுக்கு கிரேஸ் சொல்கிறா, ஷட் ஓரன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு என்ன பண்ணுறா, என்னதான் இருந்தாலும் இவன் எனக்கு நான் வந்து என்னோட வயசில் அவனை சுமக்காட்டாலும் அவன் வந்து எனக்கு ஒரு மக மாதிரி தான் அப்படின்னு கிரேஸ் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம குட்லக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னதான் இருந்தாலும் கிரேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேர் வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவள் வந்து நம்மளுடைய ஜென்னா மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்கா, நம்மளையும் நல்லா பார்த்துக்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம குட்லக்கு ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம குட்லக் வந்து என்ன சொல்கிறான், அவனால் பேச முடியல. அவன் வந்து ஜென்னா கிட்ட இப்படி ஒரு மாதிரி தலையை ஆட்டுறான். அப்போ நம்ம ஜெனா வந்து நம்ம குட்லக் பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவன் வந்து என்ன சொல்லலாம், அவன் வந்து நீ போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து அந்த மாதிரி அவன் நம்ம ஜெனா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அப்போ வந்து நம்ம ஜெனா சொல்கிறான், நம்மளுடைய குட்லக் ஜெனாவோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, அப்பா என்னை நம்புங்க, நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், ஷிப்பெல்லாம் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுறான். அப்போது அந்த 2 பாடி கார்ட்ஸும் நம்மளுடைய ஜெனாக்கு பின்னாடியே வராங்க. ஜெனாவோட பேரண்ட்ஸும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 கார்டியன்ஸும் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது ஜெனா நினைக்கிறான், எப்படியாவது இவங்களை கழட்டி விடணுமே அப்படி சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போது அவன் வந்து இங்கே போகிறான், அங்கே போகிறான், ஆனால் அங்கே ஒளிகிறான். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த கார்டன் வந்து ஜென்னாவை விடுறதா இல்லை. அவனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு 100% கன்ஃபார்மாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவன் ஷிப்பில் ஏறியாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. கடலில் அந்த கயிறு ஷிப்பு வந்து நகண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஷிப்பு வந்து புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. ஷிப்புனா ரொம்ப குட்டி ஷிப் தான், ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு ஷிப் தான், ரொம்ப பெரிய ஷிப்பெல்லாம் கிடையாது. சிங்கிளாக நம்ம ரைட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு டூருக்கெல்லாம் போவாங்கள்ல, ஃபேமிலி ஷிப் அந்த மாதிரி. அப்போது இவன் வந்து அந்த ஷிப் மேலே ஏறிடுறான். அப்போது அந்த கார்டியன்ஸும் இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களை நான் கழட்டி விடணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்புறம் வந்து ஜெனா என்ன பண்ணுறான், ஷிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் சேஃப்டியாக ஒன்று பண்ணிக்கணும், என்னென்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த கார்டியன்கிட்ட பேசுகிறான். அப்போது ஜெனா தான் சொல்கிறதெல்லாம். அப்புறமா அந்த கார்டியன் சொல்கிறாங்க,
கார்டியன்ஸ் வந்து பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. ஓகே ஓகே, நீங்கள் எதுவும் பேச வேணாம், பிடிங்க இந்த லைஃப் ஜாக்கெட்டையாச்சும் போடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த லைஃப் ஜாக்கெட்டை அவங்களுக்கு போடுறதுக்கு கொடுக்குறான். அப்போது நீங்கள் போடலையா அப்படி சொல்லி கேட்குறான். நான் போடுறேன், எனக்கு ஸ்பெஷலாக ஒரு லைஃப் ஜாக்கெட் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த 2 லைஃப் ஜாக்கெட்டையும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் ஷிப்பை தான் கிளம்புவில் எதுவும் பண்ணல. கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறான். அவன் சொல்கிறான் இல்லை நீங்கள் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் ஜாக்கெட்டை அவங்க போட்டுறாங்க. போட்டு முடிச்சதும் அவங்க என்ன பண்ணுறான், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இங்கே பாரு, அந்த தண்ணிக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுது, ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஜெனா சொல்கிறான். உடனே நம்ம 2 கார்டியன்ஸும் என்ன பண்ணுறாங்க, என்ன அது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. நம்ம ஜெனா என்ன பண்ணுறான், 2 பேரையும் கடலுக்குள்ளே பிடிச்சி தள்ளிடுறான். ஷிப்பு தான் நகர்ந்து போகலையே, ரொம்ப கம்மியான, இப்போ இன்னும் 10 அடிக்கு தள்ளி போயிட்டா அந்த கரை வந்துடும். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் ஷிப் மேலெலாம் ஒன்று வர வேணாம், இந்தாங்க அப்படி சொல்லிட்டு 2 வட்டு மாதிரி இருக்கும்ல அது தூக்கி போட்டுட்டு நீங்கள் இதை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கரைக்கு போய் வீடு சேருங்க, நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு ஷிப்பை ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போயிடுறான். ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு நடு கடலுக்கு அப்புறம் வந்துடுறான். ஒரு வழியாக நம்ம தனியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே ஷிப்பை ஓட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இந்த இடத்துலையா நம்ம நேற்று விழுந்தோம், இந்த இடத்துலையா விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு மன நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம இங்கே தான் விழுந்தோன்னு நினைக்கிறோம், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கே நம்ம ஜெனா வந்து போகிறான். ஒரு வழியாக ஜெனா அவன் விழுந்த இடம் இதுதான் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சி அந்த இடத்துலையே ஷிப்பை நிறுத்திட்டு அங்கேயே நிற்கிறான். அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணுறான்னா, காலையில் போனான்னா இப்போது நைட் ஆயிடுச்சு. நைட் ஆகுது, வானத்தில் நட்சத்திரங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஜெனா என்ன பண்ணுறான், ஒரு ஸ்பைனாகுலர் எடுத்து கையில் வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தையாவது ஒவ்வொரு மேகத்தையாவது இங்கேருந்து அவன் பார்த்துட்டே இருக்கிறான். இதை எல்லாமே ஜென் என்ன பண்ணுறான்னா, மேலே க்ளவுடிலேருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். ஜெனா வந்து வீட்டில் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறான். இப்போ நம்மளை தேடி அவன் நடு கடலுக்கே வந்துட்டான் அப்படிங்கிறது கூட மேலேருந்து நம்ம ஜென் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். அப்போது ஜென்னா கீழேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நான் உன்னை பார்ப்பேன் அண்டு நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஜெனா வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கடலில் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். மேலேருந்து ஜென் வந்து பார்த்துட்டே இருக்கிறா. இவன் என்ன பண்ணுறான், நம்ம வந்து அவனோட உயிரை காப்பாற்றிட்டோம், இப்போ வந்து என்ன வேணும்னு அவன் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அகெயின் நான் வந்து கடலுக்குள்ளே விழணும் அப்படின்னு நினைக்கிறானா, அகெயின் அவனோட உயிர் போகணுன்னு நினைக்கிறானா அப்படி சொல்லிட்டு மேலேருந்து ஜென் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. சரி அவன் என்ன தான் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜென் வந்து மேலேருந்து பார்த்துட்டே இருக்கா. கீழே ஜெனா வந்து எப்படியாவது ஜென்னை பார்த்துடணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். நாட்கள் கடந்து போகுது. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. அவனோட ஃபுட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றான். அங்கேருந்தே இருக்கிற ஃபுட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு காலையில் ஆச்சுன்னா ஷிப்புக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நைட் ஆயிடுச்சுன்னா ஷிப் போட்டு வெளியே வந்து ஜென்னை வந்து பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்படியே நாட்கள் ஆகுது, 1 வீக் ஆகுது. ஜென்னை வந்து அவன் பார்த்த மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப ஒரு இதாக ஆயிடுது. தயவு செஞ்சு நீ வந்துடு, அண்டு நான் இவ்வளோ நேரம் நீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து நீ வந்து என்னை காப்பாற்ற வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து உன் மேலே ரொம்ப ஒரு அன்பு இருக்குது. நீ வந்து என்னை தொடும்போது என் அம்மா வந்து என்னை தொட்ட மாதிரி இருக்குது. அண்டு உன் மேலே எனக்கு நிறைய உரிமை இருக்குது. அதனால் உன்னை நான் நீன்னு சொல்கிறேன். என்னை எதுவும் நீ வந்து தப்பாக நினச்சிக்காத. உன் மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு டைம் என்னோடய கண்ணுக்கு நான் உன்னை பார்க்கணும். தயவு செஞ்சு நீ வந்துடு அப்படி சொல்லி அவன் கெஞ்சுறான். அப்போ கூட ஜென் வந்து மேலேருந்து சிரிச்சிட்டே இருக்கா. அப்போ சிரிச்சிட்டே இருக்கும்போது ஜென்னோட அம்மா க்ளவுட் மதர், என்ன நீ எப்போதும் கீழே பார்த்துட்டே இருக்க அண்டு யாரை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜென் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறான். க்ளவுட் மதரும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க.
நம்ம ஜென் வந்து க்ளவுட் மேலேருந்து நம்ம ஜென்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அவள் கவனிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் என்ன ஆகுது, ஜென் வந்து 1 வீக்குக்கு தான் அவள் ஃபுட்டே கொண்டு வந்தான். அப்போ 1 வீக் தான் ஃபுட்டு கொண்டு வந்தான். அவனோட ஃபுட்டும் தீந்துருச்சு. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், மேலே பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நீ வந்து எதுவும் நினச்சிக்காத, நான் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நான் வருவேன். நான் எதுக்காக திரும்பி போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபுட் எல்லாமே தீர்ந்து போச்சு. அதனால் கண்டிப்பாக என்னோடய ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அகைன் நான் இந்த இடத்துக்கே வருவேன். பை பாய். நம்ம ஜென்னா வந்து ஃபுட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக இடத்துக்கு கரைக்கு போய் அவனுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு என்ன வேணுமோ அப்படிங்கிறத அகெயின் ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு எடுத்துகிட்டு வந்தான். இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம 1 வீக்குக்கு நம்ம வந்து திரும்ப வருவாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து நிறைய திங்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு வந்து அவன் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டான். எடுத்து வச்சுட்டு அவன் கரையில் இருந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு மெசேஜ் பண்ணுறான். நான் வந்து வேறு ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன், வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன். என்னை வந்து நீங்கள் வந்து எதுவும் வரல அப்படி சொல்லி எதுவும் நீங்கள் தேட எதுவும் வேணாம், நான் சேஃப்டியாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜை அனுப்பிட்டு அவன் திரும்ப கடலுக்கு வரான். அகெயின் வந்து கடலில் அதே பிளேஸில் நின்றுட்டு என்ன பண்ணுறான், உங்களை நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணுறான். அவனுக்கு எவ்வளோ ஃபுட்டு வேணுமோ 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸுக்கு எவ்வளோ ஃபுட்டு வேணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு அகெயின் வந்து அவன் எந்த இடத்த இதுக்கு முன்னாடி ஷிப்பை நிறுத்தி அவன் ஜென்னுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானோ அதே இடத்துல அகெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அகெயின் 1 வீக் ஆகுது, 1 வீக் ஆகுது, 2 வீக் ஆகுது. ஜென் வந்து கீழே இறங்கி வந்த மாதிரியே இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், நம்ம வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளான் பண்ணலாம். நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து எப்போ அந்த லேடி வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆபத்தில் இருக்கும்போது என்னை காப்பாற்றினாங்க. அப்போ நான் அகெயின் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை வந்து எனக்கு அந்த ஆபத்தை கொடுத்தது, இன்றைக்கி வந்து நானே அந்த ஆபத்தை ஏற்படுத்திக்கிறேன். அப்போ கண்டிப்பாக என்னை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க, நானும் அவங்கள பார்த்துருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அகெயின் வந்து அவன் வந்து ஷிப்லேருந்து கடலுக்குள்ளே குதிக்கிறான். கடலுக்குள்ளே குதிச்சுட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நடிக்கிறான். அப்போ நடித்தது இதெல்லாம் ஜென் மேலேருந்து பார்த்துட்டு கண்டிப்பாக அவன் நடிக்க தான் செய்கிறான் அப்படிங்கிறத நல்லா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்பவும் அவன் வந்து ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக அவன் கடலுக்குள்ளேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டே இருந்தான். அப்போ ஜெனா வந்து நினச்சிட்டான், சரி நம்ம பண்ணுற ட்ராமா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு போல அப்படி சொல்லிட்டு சரி நம்ம ஷிப்பில் ஏறலாம் அப்படி சொல்லிட்டு அவன் கரெக்டாக ஷிப்பில் ஏறக்கூடிய அந்த டைமில் பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஷார்க் வந்து நம்ம ஜென்னாவை வந்து தாக்குறதுக்கு வரும். இதை தெரிஞ்ச ஜென் மேலேருந்து மின்னல் வேகத்தில் பறந்து வந்து ஜென்னாவை தாக்க வந்து அந்த ஷார்க்கை வந்து தடுத்து நிறுத்துறா. என்ன பண்ணுறான்னா, ஷிப்புக்கு அந்த ஷிப்பு பக்கத்தில் தான் ஜெனா நிற்கிறான். அண்டு ஜெனா வந்து ஷிப்பில் ஏறுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவனை தாக்குறதுக்காக அந்த ஷார்க் வருது. அந்த 2 பேருக்கும் இடையில நம்ம ஜென் வந்து நின்று அந்த ஷார்க்கோட நெத்தியை வந்து தொடுறா. நெத்தியை தொட்டதும் நம்மளுடைய ஜென்னாவோட அந்த பரிசத்தை அந்த டச் பண்ணதும் அந்த ஷார்க் வந்து அவ்வளோ ஆரகண்ட்டாக வந்தது. ரொம்ப ஒரு நார்மலாக குழந்த மாதிரி ஆயிடுச்சு. குழந்த மாதிரி ஆகி நல்லா வாழலாம் அப்படியே ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அது போயிடுது. இதெல்லாம் பார்த்த ஜென்னா நம்பவே முடியல. நீங்கள் வந்து வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அவனால் நம்பவே முடியல. ஜென்னை வந்து பார்த்ததில் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் ஜென் வந்து அந்த ஹாப்பினஸில் அவன் வந்து ஷிப்பில் வந்து ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதனால் அவனால் ஏறவே முடியல. அவனுக்கு வந்து அவனோட கான்ஷியஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. ஷிப் மேலே இருக்குதா ஜென் மேலே இருக்குதா அப்படின்னு எங்கே இருக்குதுன்னே தெரியல. அவன் ஷிப் மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறான், கீழே விழுறான். இதை பார்த்துட்டு ஜென்னுக்கு வந்து ஒரே சிரிப்பு. ஜென் வந்து என்ன பண்ணுறா, டக்குன்னு ஜென்னாவை தூக்கி அவனை அப்படியே அந்த ஷிப்பில் வந்து விட்டுட்டு 2 பேரும் கண்ணுக்கு கண்ணு பார்க்குறாங்க. இதுதான் ஜென்னும் ஜென்னாவும் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம். இனி இதுக்கப்புறம் ஜென் அண்ட் ஜென்னாவோட
ஜென்னாவோட 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. 2 பேரோட கண்ணும் சந்திக்குது. 2 பேருமே வந்து பேசாமல் அவங்க வந்து பேசிக்கிறாங்க, கண்கள் மூலமாக அவங்க பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜென் வந்து யார் அண்ட் வந்து ஜென்னா வந்து எதுக்காக ஜென்னாவை மட்டும் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஜென் வந்து மேலேருந்து வந்தா. ஸோ வந்து இதுக்கப்புறம் உள்ள கதையை நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம். டடா.